வணக்கம். நாம் இன்று திருக்குறள்ல 5வது அதிகாரமான இல்வாழ்க்கை அதை பற்றி பார்க்கலாம். பின்பு இதில் முதல் திருக்குறளான இல்வாழ்வான் என்பான் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை அதிகாரம் இல்லறத்தின் சிறப்பும் மற்றும் இல்வாழ்வானுடைய பண்புகளும் கடமைகளையும் கூறும் அதிகாரம் ஆகும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் இல்வாழ்வான் என்றால் இல்லறத்தில் வாழ்பவர். என்பான் என்றால் என்று சொல்லப்படுபவர். இயல்புடைய என்றால் தன்னை சார்ந்த. மூவர்க்கும் என்றால் பெற்றோர், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் ஆகிய மூவர்க்கும். நல்லாற்றின் என்றால் நல்லதை செய்யக்கூடிய. நின்ற துணை என்றால் நிலையான துணையாவர். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். இல்லறத்தில் வாழ்பவர் என்று சொல்லப்படுபவர் தன்னை சார்ந்த, அதாவது பெற்றோர், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் ஆகிய மூவர்க்கும் நல்லதை செய்கின்ற நிலையான துணையாவர். இல்வாழ்வானின் கடமை என்பது தன் குடும்பத்தாருக்கு நல்ல வழிகாட்டியாகவும் அவர்களின் துன்பங்களை போக்கும் துணையாகவும் இருக்க வேண்டும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை.